ஏன்னா கொஞ்சம் பின்னாடி வந்துடா
வணக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. அப்படி இருந்த போதிலும் இந்த நேரத்தில் வந்தன வழிபாடு செய்து கொண்டிருக்கிறாயே, யாரை பார்த்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறாய் என்று விளக்க வேண்டும் அல்லவா? அப்படி ஆனால் யாரை கண்டு நீ வழிபட்டு வந்தாய்? இந்த பகவான் மொழியே அருளாசிரமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பகவான் எப்போது வருவார்? அவன் இடத்திலே நமக்கு வேண்டுவது எப்போது நாம் கேட்போம். நாம் கேட்கும் மரத்தை இறைவன் கொடுப்பார் என்ற மனதிலே அந்த வரப்பிரசாதம் இருந்து இன்று இறைவன் வந்தவுடனே பகவானே எனக்கு தீராத வியாதியோடு தீராத மனதிலே குறைபாடுகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த குறைபாடு கட்டாயம் நிவர்த்தி செய்ய வேண்டும் இறைவா என்று உன் உள் மனதிலே எழுந்து உன் முகமலர்ச்சியிலே தெளிவை உண்டாக்கி உன் வாய்மொழியால் இறைவன் பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனால ஒரு மனிதன் கட்டுப்பாடோடு ஐம்புலன்களை அடக்கி மெய்ஞானத்தை துறந்து இறைவனை ஒரு மனிதன் நாடி செல்கிறாரோ அப்போது கட்டாயம் அந்த மனிதர்கள் இறைவனை நாடி வந்தால் அந்த மனிதனை காப்பது இறைவன் கடமை. சுவாமி ஆகையினால் பக்தர்களுடைய மனக்குறையை நிவர்த்தி செய்வது யார் கடமை? கடவுளுடைய கடமை. இங்கே ஆண்டோர்கள் சான்றோர்கள் கற்றோர் கருணை விட்டோர் நம்மை எல்லாம் பெற்றெடுத்த மாதா பிதா குரு தெய்வங்கள் நான்கு வண்ணத்தார்கள் இந்த கொட்டும் பனி துளியிலே அடாத மழை விடாமல் பெய்திருந்தாலும் ஒரு பக்கத்திலே நாம் அந்த மழையில் நனையாமல் ஒதுங்கி விடலாம். உடல் மீது இந்த நீராகப்பட்டது பட்டி விட்டால் தன் உடல் அது குறைந்து போய்விடும் என்று நினைத்து என்ன செய்ய விடுகிறோம்? என்ன செய்கிறோம்? மழை துளி நம்ம மேல படக்கூடாது அப்படி ஒதுங்கி நின்று தன் உடலை பாதுகாத்துக் கொள்கிறோம். ஆனால் கொட்டும் மழை துளிக்கு ஒப்பான பனித்துளியை ஒரு பொருட்டாக எண்ணாமல் இந்த ஆலயம் என்ன ஆலயம்? பகவான் திருப்பெருமாளுடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் கொட்டும் இந்த மழை துளிக்கு ஒப்பான பனித்துளியை ஒரு பெரிதாக எண்ணாமல் அம்மதியோடு காத்து கொண்டிருக்கிறார். எப்படி பேசுறாரையா? ஆமா, இந்த ஸ்டேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் பட்டப்பாடு. இன்னைக்கு மத்தாலக்காரன் கண்ணுக்கு சிக்கலனா வீட்டுக்கு தான் போயிருப்பேன். ரோடு தெரியாது அங்க நாடகம் சொல்றாங்க. நேரா அந்த கொட்டாய்க்கு போனா பேனரை பார்த்தா எதுவுமே இல்ல. ஆட்டக்காரர் என்ன பாக்குறாங்க புரியல. எட்டிபீட்ல வந்து நாங்க 2 பேர் 3 பேர் போடா வந்து எங்களுக்கு தான் தெரியும். சாமி சாமான பூரா போ அப்படினு சொல்றாங்க. இப்போ இந்த சாமான பூரா உனக்கிட்ட தான் இருந்துச்சு. ஏது இதெல்லாம் இது என்னுடையதான். அவ போடு உன் பாட்டுக்கு ஆயின்னு போ. அப்பே தெரிஞ்சுனே பாருங்க. நாடகத்திற்கு வந்தவுடனே இந்த வேடத்தை தாங்கி சென்றால் எங்கோ ஓரிடத்தில் நாடகம் நடித்திருக்கிறார்கள் என்பது தெரியும். ஆனால் நம் ஆடையை கொண்டு வந்த பைக்குள்ள மறைத்து வைத்து சென்றால் அவனோ ஒரு பைத்தியக்காரன் போறான். சத்தியமா நாங்க அப்படிதான் நினைச்சோம். நடுநிலையில் ஒரு மனிதன் மூட்டை சுமையோடு தன்னும் தனியாக தனிமையில சென்றது உண்டானால் நம்மை பின்தொடரும் எரிநாய்கள் அதோடு தொடரும் சொரிநாய்கள். போக போறோம் அப்படியே முடியலன்னா ஒரு 2 லட்சம் ஒரு 50,000 இல்ல 1 லட்சம் ரூபாய் ஜோபில போட்டுன்னு கையில எடுத்து ஆயிட்டுன்னு போயிருந்தா அவங்களே வழிகாட்டி கூட்டு போயிருப்பாங்க. அந்த விளையாட்டுக்கு நாம வரவில்லை இல்ல சாமி. அதுல இந்த பொருள் இருக்கும்போது நம்மள பிடிக்க யாராலும் முடியாது. ஏனென்றால் தயவு செய்து அரசியல் எங்களை மன்னிக்கவும். பணம் வந்து அரசியல்வாதி கிட்ட பணம் பெருகிறாங்க. நம்ம மாதிரி ஏழைப்பட்டவங்க எது கோபம்னு எடுத்துட்டு போவோம். அதுதான் இப்ப வந்து தேர்தல் கமிஷனுக்கு ஒரு நோட்டீஸ் போடுறாங்க. பறித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏதாவது கண்டுபிடித்த பணம் கண்டிப்பாக அரசியல் உள்ளவர்களுடைய பணம் என்று நிரூபித்து வைத்தால்
போராட்டத்தில் இருந்து நாங்கள் விடுபடுகிறோம் என்று சொல்கிறார்கள். அப்ப அத்தினி பணமும் விவசாயி பணம் நம்மள மாதிரி நாடகாரம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. சரி, அது அரசியல் போராட்டம் போகட்டும். தெருக்கூத்து போராட்டத்துக்கு வரலாம். அரசியல் என்பது நமக்கு வேண்டாம். நாம் என்ன எதற்கு வந்து கொண்டு நம்ம இது என்ன நாடக மேடை. ஆமா சாமி, இந்த மேடையிலே எதற்கு நாம் ஆடிக்கொண்டிருக்கிறோம் நடித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற விளக்கம் இவர்களுக்கு தேவை. ஏன் நாம சாப்பாட்டுக்கு போனீங்க, நீங்க என்ன சொன்னங்க, ஐயா போய் சாப்பிட்டு வானாங்க. அப்பவே வாத்தியார் சொன்னாரு, இந்த பேண்ட் ஷர்ட் போனா யாருமே சாப்பாடு ஒண்ணு கவனிக்க மாட்டாங்க. சரி, இதுவும் நல்லதா இருக்கட்டும் சொல்லிட்டு கடவுளே பகவானே அப்படின்னு சொல்லிட்டு வாசுப்படியில தான் நின்னு. ஆமா, யாரும் அங்க நிக்கிறாங்களே தவிர ஆட்டக்காரன்னு யாரும். சரி, பகவான் நமக்கு படி அளக்கவில்லையோ, இன்னைக்கு சாப்பாடு நமக்கு இறைவன் கொடுக்கவில்லை அப்படி என்று நினைத்து அந்த வாயற்பாடியில நின்று கடவுளே பெருமாளே நீ எப்படியாவது சரி நல்லதே நடக்கட்டும் என்று சொல்லி திருப்பி வந்தேன். வந்தவுடனே அந்த மூலையில நின்று பார்த்தேன். சற்று நேரம் யோசித்து பார்த்தேன். பசியும் இருக்கிறது. பசியோடு சென்றால் சாப்பாடு கொடுப்பார்களா, ஆட்டக்காரன் என்று என்னை மேலும் கீழுமாக பார்ப்பார்களா? சரி வேண்டாம், காலையில் இது வேண்டுமானாலும் பேசிக் கொள்ளலாம் என்று அப்படி என்று நான் நினைத்து அரங்கத்திற்குள்ளே நான் பசியோடு இருக்கிறேன் என்று உங்களை மனதை புண்படுத்தவில்லை. ஆமா சரி, அது மத்தளக்காரன் சோத்தை போட்டு வச்சான் சாமி. சரி, மூணு எறும்பு அவன் எடுத்தான். இலையில போட்டு விட்டு மக்கள் சந்தோஷமாகவே சமைத்து பாதி சாப்பாட்டை சாப்பிட்டு சரி மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம்னு வச்சேதாங்க. ஐயா கொண்டாந்து தண்ணி ஊத்திட்டாரு. மட்டி வச்சுட்டு வந்துட்டு. சரி, இந்த நன்னகரத்தில் வாழ்ந்த மக்கள் மீது குறை கிடையாது. நாம் சந்தோஷமாகவே நடிகர்களுக்கு உணவை கொடுப்போம் என்று சந்தோஷம் இருந்தா யாராவது தண்ணி ஊத்தணும்னு நினைச்சோமா? யாராவது நினைப்போமா? கிடையாது. சாப்பாடு கொண்டு வந்தது சாப்பிடுவதற்கு. சரி, சாப்பாடு கொண்டு வந்தது சாப்பிடுவதற்கு. அப்படி உண்பதற்கு வரக்கூடிய உணவில தண்ணி கலக்கிறது என்றால் அப்படி என்ன பாவம் செய்தாயோ அது சாதம் குடிப்பவருடைய பாவம் கிடையாது. சரி, வீணான வார்த்தைகள். இது சான்றோர்கள் அந்த ஆலயத்திலே ஒருவர் சொல்கிறார் என்னவென்று, என்னப்பா இது கிருஷ்ணன் பரப்ப நாடகம் ஆட சொன்னா இவங்க ஏதோ ஒரு நாடகம் பேசியிருக்கிறாங்க. சரி, அதுல ஒருத்தர் சொல்றாரு என்னவென்று, அவங்க புடிச்சு நாடகம் ஆட சொல்லிட்டாங்க. இன்னொரு ஒருத்தர் சொல்றாரு, இல்லப்பா அது ஊர்க்காரு விருப்பப்பட்டு வெங்கடேஷ் திருக்கல்யாணம் அப்படி ஒரு நாடகத்தை நடத்த போகிறார்கள். சரி, நல்லா இருந்தாலும் சரி, ஆமா கெட்டதாக இருந்தாலும் சரி, நாடகத்தை கண்விழித்து பார்க்க வேண்டும் என்று அவளோடு கண்டிப்பாக போக வேண்டும். அனைவரும் ஒன்று சேருங்கள், இந்த சாப்பாடு ஒரு பக்கம் ஏற கட்டுங்க அப்படி என்று சொல்லி இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும். மன சந்தோஷம் அடைந்த மக்களுக்கு நாம் என்ன செய்யணும்? சாப்பாடு போடணும், குறை சொல்லக்கூடாது. இன்னைக்கு எனக்கு சாப்பிடக்கூடிய மனம் நிலை இல்லை. என்னடா ஆட்டக்காரர் வந்தாரு, ஒரு இங்கிலீஷ் பெருமாள் வேஷம் போட்டு வந்தாரு, சாப்பிட சொல்லி சபையரை பேசி விட்டார் என்று இல்லை. ஆனா ஆண்டவனே எல்லா பக்தருக்கும் படியாக்கக்கூடிய கடவுள் எம்பெருமா, நீயே பட்டி நடக்கிற பாரு. இல்ல இது சரி, அது நமக்கு வேண்டாம் சுவாமி. ஆகையினால தயவு செய்து உங்கள் மனம் புண்படும்படி பேசியிருந்தால் மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் நான் வீட்டுல வரும்போது சாப்பிட்டு வந்துட்டோம். ஆமாங்க, தயவு செய்து மன்னிக்கவும். உண்மை. சரி, அதனாலே வீணான வார்த்தைகள் போகட்டும். இந்த சபையினுடைய நோக்கத்தின்படி இங்கு ஆலயம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தில் யார் வந்து கொண்டிருக்கிறார்கள்? கடவுள் எம்பெருமான் சாட்சியார் எம்பெருமான் அம்மனாராயணபகவான் அந்த பெருமாள் ஆலயத்தில் குடிபுகுந்து இந்த நகரத்தை சார்ந்த அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கெல்லாம் பக்தர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்து கருணை நிறைந்த மனம் குளிர்ந்து மக்களுடைய மன சந்தோஷம் அடைவதற்காகவே காட்சி கொடுக்க கடவுள் காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த எம்பெருமானுடைய திருப்பாதத்திற்கும் இந்த எம்பெருமானுடைய திருப்பாதத்தை காண வேண்டும் என்று அள்ளும் பகலும் 60 நாழிகையில் இறைவா கஷ்டத்தை எப்படியாவது தீர்ப்பாய் அப்படி என்று மனமுருகி போராடி
சாமி வழிபடக்கூடிய மக்கள் இருக்கிறார்களே, ஆமா, அவருடைய திருப்பாதத்திற்கும் முதல் யார் பாதம்? நமக்கெல்லாம் கடவுள் பாதத்திலே முதலிலே சரணாகதி அடைந்து அவருடைய பாதத்திற்கும் இன்று தாய்மார்கள் தந்தைமார்கள் வருங்கால வாழ்வு செய்யுங்கள் அனைத்து நல்ல உள்ளங்களுடைய திருப்பாதத்திற்கும் நமது மேல்மலை சுப்பிரமணியார் ஆறுதல் ஐயா அவர்களுக்கும் பாடம் தெரியுமா? ஐயா ஞாபகம் பகவான் வந்து அங்க ஒண்ணு அண்ணா, அதுக்கப்புறம் நம்ம ஜெகதி ஒரு முறை அப்பேற்பட்ட ஆரியரை இப்ப அப்பாவுடைய திருப்பாதத்திற்கும் நம்மளுடைய குட்டியப்ப நாடக ஆசிரியருக்கும் மற்றும் இருக்கக்கூடிய நாடக ஆசிரியருடைய பொற்பாதத்திற்கும் உனக்கும் அடியன் ஜவ்வாது மலையை சார்ந்த பெருமாள் ஒரு கோடி வணக்கம். இருந்தாலும் கால தாமதம் நேரமும் காலமும் யாருக்காக காத்தி இருக்காது. இருந்தாலும் இந்த சபையின் நோக்கத்தின்படி இந்த விழா கோலத்திலே இந்த தெருக்கூத்து நன்மேடையிலே இந்த வேடம் தாங்கினார் வந்த போது நான் யார் என்ற விளக்கம் நீ தெரிவித்தால் எப்படி அறிந்தாய்? நீங்க தான் திரு வெங்கடாச்சலபதியார் சுவாமி அப்படி என்று அறிந்து கொண்டு விளக்கம் அறிந்து கொண்டிருக்கிறார். என் உருவத்தை பார்த்தால் மேசுகரையா, என் உருவத்தை பார்த்தால் நான் யார் என்பது எல்லாருக்கும் தெரியும். உருவத்திலே தெரிகிறது. கண்டிப்பாக இந்த பாடலின்படி நான் பாட்டு பாருங்க. இந்த பாடலின்படி நான் யார் என்று விளக்கம் உங்களுக்கு புரிகிறதா? நீங்க தெரிவித்தால் தெரிந்து கொள்வோம். ஒரே வார்த்தை. தஞ்சம் என்றோர்களின் சஞ்சலம் திட்டிட்ட சாமிய சிவகாமி அண்ணன் சீதை மாமன்னார், சிவகாமி அண்ணன் சீதை மாமன்னார்.
மாமன்னார் சிவகாமி அண்ணன் சீதை மாமன்னார். அப்படியானால் நான் யார்? யார் சொல்லுங்க. சரணம் பிடி மரணம் பிடி வருவாய் வரும் வருவாய் மணி வந்தால் அவை உண்ட வாசன்னா பாட்டம் மாலை ஏவும் சர்வேசன்னா பாட்டம் மாலை ஏவும் சர்வேசன்னா பகவான் என்று சொல்வார்கள். துஷ்டர்களை மதம் அடக்கி சிருஷ்டி பரிபாலம் செய்யக்கூடிய தர்மத்தை காத்தும் அதர்மத்தை அழிக்கும் கடவுள் எம்பெருமான் என்பது எல்லோர்களுக்கும் ஆச்சாரி கண்ணன் ஆகட்டு சுவாமி. எம்பெருமாளுக்கு பெருமாள். ஆமா, பெருமாள் சுவாமி. யாரு நீங்கள்? உங்க பேரும் அதுதான். நடிகக்கூடிய சொந்த பேரும் பெருமாள். வாடகை கார் எடுத்துதான் அதுக்கு ஒரு பெயரை வச்சு நாமே வழி அனுப்பி. என் பேரு பெருமாள் தான் சார். ஆமா, நீ கண்ணுமாள் சபக்குழு அவனுக்கு சாமி வேஷத்துல பெருமாளுங்க. அவர் இந்து வேஷத்துல அவருக்கு ஒரு வேற தனி பேருங்க, கோட்டர் பெருமாள். வயசுக்கு நாமெல்லாம் வந்து ஒரே வார்த்தை சொல்ற பாரு, தாயேலி மகன். அவர் காலு கண்ட இடத்துக்கெல்லாம் நாம் வந்து நிக்க கூட முடியாது. ஆமாங்க, காலு கண்ட இடம்ல சரணம் போட்டு அப்படி துஷ்டர்கள் என்றால் ஒரு அதர்மம் படித்தவர்கள். கண்டிப்பாக துஷ்டர்கள் என்றால் அதர்மம் படித்தவர்கள் இந்த பூமியிலே அதர்மத்தை கடைபிடித்துக் கொண்டு தர்மத்தை மறைந்து விடுவார்கள். அப்படி மறந்த துஷ்டர்களை அடக்கி சிருஷ்டி பரிபாலம் செய்யக்கூடியவர் மாமலைகள் மேவும். இப்ப நான் இருக்கும் இடம் திருவேங்கடா மாமலை. அதுதான் திருப்பதி. அந்த திருப்பதியிலே வரக்கூடிய பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடியவன் எம்பெருமாள். என் பெயரோ பெருமாள். அப்படி பெருமாள் அவதாரம் உண்டு. இந்த திருப்பதி மலை மீதே நான் அமர்ந்த போது நான் முதல் யுகத்திலே என்னவாக இருந்தேன் அதெல்லாம் பார்த்திருப்பேன். மச்சவதாரம் கொண்டேன். மச்சமென்றால் மீனவதாரம் கொண்டேன். அப்படி மீனவதாரம் எடுத்து நான் யாரை கொன்றேன்? ஐக்கிரவன் என்று சொல்லக்கூடிய சோமகாசுரனை கொன்று அவன் களவாடி சென்ற 4 வேதங்களுக்கு சொந்தக்காரன் பிரமதேவன். அந்த பிரமதேவனிடத்தில் களவாடி சென்று அந்த ஐக்கிரவனை சோமகாசுரனை மடித்து 4 வேதங்களை மீட்டு மீண்டும் அந்த பிரிவினிடத்தில் ஒப்படைத்தேன். அப்போ சோமகாசுரன் அழிப்பதற்கு மச்சம் என்று சொல்லக்கூடிய மீனவதாரம் எடுத்தேன். அப்படி முதல் அவதாரம், 2வது கூர்ம அவதாரம், 3வது வரக அவதாரம், 4வது என்ன அவதாரம் தெரியுமா? துஷ்டை
மனித உடலே சிங்க உருவமும் கொண்டு அந்த துஷ்டன் இளைஞரை மடித்து பக்த பிரகலாதனை நான் காத்தேன். சாணுவன் பிரகலாதன் சஞ்சலத்தை தீர்த்து சாஸ்திர வேதமும் சகலமும் நான் கற்றுக் கொடுத்து நமோ நாராயண என்ற போதனைகள் நாவில உதிக்க செய்ய நாராயணனை அங்கு வழி அனுப்பி வைத்தேன். அப்ப பக்த பிரகலாதனுடைய துயரத்தை போக்குவதற்காக இளைஞரை மடித்தேன். நான்காவது ஐந்தாவது மாபலி சக்கரவர்த்தி மதத்தை அடைக்க வேண்டும் எண்ணத்தோடு வாமனன் என்று சொல்லக்கூடிய பிராமண வடிவம் உண்டு. மாபலி இடத்திலே 3 அடி தானம் கேட்டு அப்படி 3 அடி தானம் கொடுத்த பிறகு மாபலியே நான் அண்டமும் 1 அடி பிண்டம் என்று சொல்லக்கூடிய பூமி 1 அடி ஈரடியாக இறந்து விட்டேன். 3வது என் கால்பாதத்தை எங்க வைப்பது என்று கேட்டேன். தவறை உணர்ந்த மாபலி என்ன செய்தார்? பகவானே நாராயணா 3வது இடம் உன் பாதம் வைக்க வேண்டும் என்று நினைத்த போது வேறிடம் கிடையாது. என் சிரம் இங்கே இருக்கிறது. என் சிரம் மீது உங்கள் பாதத்தை வைத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார். அப்போது நான் என்ன செய்தேன்? கேட்டபடியே அந்த மாமலி சிரத்தின் மீது என் பாதத்தை வைத்த உடனே அவரையும் சம்காரம் செய்தேன். மோட்சத்தை கொடுத்தேன். ஏன் தெரியுமா? இந்த புராண கதைகளை நடத்தி கொண்டு நாம் விளக்கத்தை சொல்லிக் கொண்டு போனால் இந்த வெங்கடேஷ பெருமாள் என்ற நாடகம் நிறைவு பெற அப்படி மாமலி சக்கரவர்த்தி மதத்தை எடுப்பதற்காகவே ராமன் என்று சொல்லக்கூடிய குள்ளம் அவதாரம் எடுத்தேன். அது எத்தனையாவது அவதாரம்? 5வது. 6வது பரசுராமர் அவதாரம். தாயிலே சிறந்த கோவிலும் கிடையாது, தந்த சொல்மிக்க மந்திரம் கிடையாது. அப்படி தாய்க்கு பிள்ளையாக பிறந்திருந்தாலும் தந்தையினுடைய சொல்லு வார்த்தை கேட்பதற்காகவே நான் பரசுராமர் அவதாரம் எடுத்தோம். அப்படி 6வது அவதாரத்தை முடித்து 7வது ராவணாதிகளை ஒழிப்பதற்கு ராவணாக வடிவெடுத்து இன்று துவாபரயுகத்திலே பலராம கண்ணனாக பிறந்து இந்த கலியுகம் முடிவிலே அந்த சனிவாரம் பிறந்து விட்டது. இதுவரைக்கும் பார்த்தோம் ஐயா. பலராம சக்கரவர்த்தி உலகத்தை நகரவலமாக்கி இந்த நகரவலம் வருகின்ற பொழுது ஒவ்வொரு நாட்டு மன்னர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள்? வாழ்ந்த பெருமை எல்லாம் அந்த எம்பெருமான் இந்த பகவான் நாராயணன் கிருஷ்ண பகவானா இருக்கின்ற பொழுது பலராமர் என்ன கேட்டாரோ அதையெல்லாம் விளக்கத்தை கொடுத்து வந்தேன். அப்போது அந்த கலியுகம் பிறந்து 12 நாளிகை ஆகிவிட்டது. கலியுக துவாபர யுகம் முடிந்து கலியுகம் பிறந்து 12 நாளிகை ஆகிவிட்டது. அப்போ 12 நாளிகை ஆனவுடனே அங்கு சனிவாரம் பிறந்து விட்டது. நம்ம தீபாவளிக்கெல்லாம் நரகாசுரனை மடித்த போது அந்த தோஷம் நம்மோடு இருக்கிறது. அந்த தோஷம் அகல வேண்டும் என்று எண்ணத்தோடு நாம் என்ன செய்ய விடுகிறோம்? நீரால் நம்மளுடைய உடலை பரிசுத்தமாக்கி எண்ணெயால் நம்ம தலை மீது எண்ணெயிட்டு தேய்த்து நீராடிய பிறகு தன் உடலை சுத்தம் செய்யறோமா? சுத்தம் செய்யறோமா? கண்டிப்பாக செய்யறோமா? அது போல துவாபரயுகம் முடிந்த பிறகு சனிவாரம் பிறந்து விட்டது. இந்த சனி தோஷத்தை நாம் தீர்க்க வேண்டுமானால் காசி நதிக்கு சென்று தீர்த்தங்களை கொண்டு வந்து நம் உடல் மீது உடலில் இருக்கக்கூடிய அழுக்கை அகரச் செய்து உடல் நாம் பரிசுத்தமாக்குறோம். அப்பதான் ஜலம் கொண்டு சென்றவர்கள் அவர்கள் மனப்போராட்டத்தில் இருந்தார்கள். அப்போதுதான் சாபத்தை கொடுத்து பொழுதும் விடிந்து விட்டது. திருவத்தி மலை மீது கால் வைத்த உடனே மலை சரிந்து போய்விட்டது. சரிந்து போன போது நான் பார்த்தேன், சரி கலியுகம் பிறந்து விட்டது. பகவான் என்ற உருவமோ இன்று இனி அன்னார் முகத்திலே நான் சொல்லியிருப்பாங்க. மீண்டும் நான் சொல்வதற்கு ஒரே வார்த்தை, பலராம சக்கரவர்த்தி இடத்திலே கோபித்துதான் இந்த கிருஷ்ண பகவான் போகிறார். ஆதிசேஷனுக்கு சாபத்தை கொடுத்தார். அதனால இன்று எப்போது நான் சொல்லும் வார்த்தையை கேளாமல் அந்த ஆதிசேஷனுக்கு பரிந்துரை செய்தாயோ இனி உன் முகத்தை பார்ப்பது கிடையாது. இனி உன் முகத்தை நான் பார்ப்பது கிடையாது. எனக்கு அண்ணனும் நீ கிடையாது, உனக்கு தம்பியான் கிடையாது என்று சபதத்தை வைத்து சத்தியத்தை வைத்து உருவத்திலே பார்க்க மாட்டேன் என்று சத்தியம் செய்து அவரிடத்திலே விடயம் பெற்றார். திருவத்தி மலை மீது கால் வைத்து விரிந்து
விட்டது கிருஷ்ண பகவானாக இருக்கக்கூடிய நான் திருப்பதி மலையிலே வெங்கடேஷ பெருமானாக இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா? அண்டமலமோரடி ஆனந்தமாயும் அலைகளில் பள்ளி கொள்ளும் அமர்ந்த துஷ்டர்களை மதமனைக்கும் கண்ணே பார்க்கவேதான் சங்கு சக்கரமேந்தும் எளிதான பெருமாள் இதோ வருகிறேனே. அலைக்கடலில் பள்ளி கொள்ளும் அமர்ந்த தேவன் தொண்டர்களை காக்கும் ஒரு வண்ணன் கண்ணன் துஷ்டர்களை மதமடக்கும் தேவ கண்ணன் குண்டலங்கள் செவியலாத குலுங்கியோடு கூடிருந்த வண்டினையும் குழலாத என் திசை பார்க்கவேதான் சங்கு சக்கரமேந்தும் எழிலான பெருமாள் இதோ வருகிறாரே. போய்தா போறதா சிவேஜியம் இதே நன்னகரத்திலே ஆமாம் அன்னம் இடந்தாய் அமர்ந்தம் இடந்தாய் பசுமுகத்தை பார்த்து பால் வார்க்கும் அன்பு மகாலட்சுமி அனைத்து நல்ல உள்ளங்கள் ஒன்று சேர்ந்து இந்த பகவான் வேடம் தரித்த இந்த பெருமாளுக்காகவே நன்கொடையாக கொடுத்த அனைத்து தாய்மார்களுக்கும் அந்த கலியுக தெய்வமாகவே காட்சி கொடுக்கக்கூடிய எம்பெருமான் உங்க குடும்பத்திலே பகலிலே பக்கத்துணையாக இருந்து இரவு நேரத்தில் ஒரு தலையறியாக இருந்து இல்லற வாழ்க்கை சுக வாழ்க்கையாக மாற்றத்தை கொடுத்து விஜாதாரி பத்தனில் வகனாய் ஒரு வங்கிலே இருந்து ஒன்று மேல் வைத்த விளக்கு குபேர சம்பத்தமாக வளர்ந்து இல்லறம் நல்லற மாற்றத்தை கொடுத்து கந்தன வதைத்த கார்மேகம் துணை கொண்டு நல் அருள் புரிந்துள்ள ஆராயுடைய அனுகிரகம் கிடைத்து வாழிய நலனே வாழிய வல்லாண்டு என்று சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். இந்த வெங்கடேச பெருமாள் கரடிக்கானூர் அன்னகரத்திலே வாழ்ந்திருக்கூடிய ஆரியரப்பார் கோவிந்தசாமி ஆரியரையா பகவான் பெயரை கொண்டவர்கள். வில்லுக்கு வில் விஜயன் சொல்லுக்கு ஹரிச்சந்திரன் போருக்கு மதவிமன் தானத்திலே கர்ணன் தயாபுரம் திட்டோன் சக்கரவர்த்தியாக விளங்குய திருவாளர் கோவிந்தசாமி ஆரியரையார் இந்த சபையராடி இந்த பகவான் வேடம் தரித்த பெருமாளுக்காகவே நன்கொடையாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார். பணமும் வந்தது பாஞ்சாலினுடைய மேடை, காசு வந்தது கனகச்சபை மேடை. இந்த பொன்னான திருச்சபையிலே கலந்து கொண்டு கோவிந்தசாமி ஆரியரப்பார் மனத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். பணத்தை கொடுத்து பாவங்களை துளைக்க வேண்டும், காசை கொடுத்து கருவங்களை அகற்ற வேண்டும், எந்த பக்கமானாலும் தங்க முகமாகவே மாற வேண்டும், இந்த மண்ணை பிடித்தாலும் உண்ணாக வளர வேண்டும். எம்பெருமான் திருப்பெருமாளுடைய அருளாசையோடு வாழையடி வாழையாகவே
குடும்பங்கள் சுகோஷாமோடு வாழ வேண்டும் என்று சொல்லி எம்பெருமானை பிரார்த்தனை செய்கிறோம். இருந்த போதிலும் வெங்கடேச பெருமாள் என்று என் பெயர் நோக்கத்தோடு என் விளக்கத்தை கொடுத்து விட்டோம். அப்படியான போதிலும் நான் ஏன் வந்தேன், எதற்காக வந்தேன் என்ற விளக்கம் சொல்ல வேண்டும் அல்லவா? இந்த நேரத்திலே இந்த திருவந்தி திருப்பதி மலை மீதே நான் அமர்ந்த போது பார்த்தால் பக்தர்களுடைய பஜனை என் செவிக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறது. அப்போது என்னுடைய ஞானத்தால் நான் அறிந்து பார்த்தேன். அப்ப என்னை தேடி யார் எந்த பக்தர்கள் என்னை கோரி அழைக்கிறார்கள், அப்படி என்று பக்தர்களை நான் தேடி பார்க்க வேண்டும். பார்க்கலாமா? நான் வந்தேன் 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 என்று யாருக்காகவே நான் வந்தவன் வந்து கொண்டிருக்கிறேன் இல்லையா? என்னை கோரி பக்தர்கள் நமோ நாராயண பகவானே பகவானே என்று அன்னும் பகலும் 60 நாளிகையும் இடைவிடாமல் இந்த பகவான் பெயரை எந்த பக்தர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை இடத்திலே சென்று அந்த பக்தனுடைய குறை அறிந்து அவருடைய குறை அறிந்து நான் என்ன செய்ய போகிறேன்? என்ன செய்கிறோம்? வரத்தை கொடுப்பதுதான் வருகின்ற வழி பாதையிலே யாரோ பக்தர்கள் எப்படி அழைக்கிறார்கள்? பகவானே பகவான் என்று அண்ணாமலை ஆகியார் தான் தொட்டு தாடி கட்டிய வகையாக விளக்கும் கோவிந்தம்மா நாடகத்தில் இரண்டு இடங்களில் சேர்ந்து விட்டார்.
பகையுடன் பார்த்து மனஸ்தாபமோ உத்தரித்தே மக்களாக நீ உன்னை வந்தவருக்கு கண்ணெல்லாம் பூத்து போய் இருக்கிறது, கண்ணெல்லாம் மலர் போல் துணிகிறது. பகவான் பெயரை சொல்லி பதிலை பாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்று நினைத்து ஓடி வந்து பார்த்தால் ஒரு பெண்ணாகப்பட்டவர் என்னை கோரித்தவம் செய்து கொண்டிருக்கிறாள். அந்த யார் என்று திருமுகத்தை பார்த்தால் இப்ப அந்த பெண் முகத்தை நான் பார்த்து விடலாம் என்று எனக்கு ஆசையே. அறிந்து அவர்கள் என்ன கேட்கிறார்களோ அதை கொடுப்பதற்காக நாம் என்ன செய்யணும்? பாராயோ எந்த மூலம் இறைவன் வந்து விட்டாரோ நாராயணா என்று பக்தர்கள் ஓடி வந்து என் பாதத்திலே விழுவார்கள். அப்படி பாதத்திலே விழக்கூடிய பக்தர்கள் இந்த மண் உலகத்தில கோடான கோடி உண்டு. ஆனா அத்தனை பக்தர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்து வருகின்ற போது இந்த பெண்ணை பார்த்தால் என்னை கண் விழித்து கூட பார்க்கவில்லை. அப்ப நான் யார் என்பது தெரியாமல் இருக்குமோ? நான் யார்? திருப்பதி மாலையை வாழும்
அந்த திருவந்தி மலை மீதிலே நான் பக்தர்களை காணும் பொருட்டாகவே வருகின்ற போது பக்தியை மெச்சி மனதிலே சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் உன்னை பார்த்து பக்தர்கள் மனமுருகி என்னை அழைக்கிறார்களே என்று உன்னை நாடி வந்தால் நான் கடவுள் என்று இவளுக்கு தெரியாமல் போய்விடுமோ? ஆமா, கடவுள் தான் இப்படி இருப்பார் என்ற நினைவுக்கு அவளுக்கு வரவில்லையோ? கடவுளை அவள் ஒரு காலமும் கண்ணால் உருவத்தை பார்க்கவில்லையோ? திருப்பதி மலையில் வாழும் திருவெங்கடாயன் நான் தான் பெருமாள் என்று சொன்னாலும் இவ என் முகத்தை பார்க்கவே இல்லையே. இல்ல மாத்தி சொல்லி பாருங்க, ஜவாதி மேல பெருமாள் கூட தான். ஐயோ உலகத்திலே கண்டேன், எத்தனையோ கடவுளை பார்த்திருக்கிறேன். சரி, உங்களை போல அழகுள்ளவரை பார்த்தது கிடையாது. மா, உங்களை போல அழகில சிறந்தவரை கண்டது கிடையாது. உலகத்திலே என்னை போல அழகில் யாருமே இதுவரையும் என் கண்ணால் நான் பார்த்தது கிடையாது. அப்படி என்று கேட்கிறாய். ஆனால் உன் வாய்மொழியை என் செவியால் நான் கேட்ட போது உன்னுடைய பக்தியினுடைய பலன் என்ன தெரியுமா? அடி பேசும் மொழி தன்னை கண்ணை உன் பேச்சு வார்த்தையே சரியான வார்த்தை கிடையாது. ஆனால் என்னை கோரி தவம் செய்யக்கூடிய பக்தர்கள் என்று உன்னை நாடி வந்தேன். அவள் வார்த்தை எப்படி இருந்தது? கர்நாடகரையா மேசுகரையா? உலகத்திலே என்னை போல அழகிலே கண்டது கிடையாது. அப்படி என்று சொல்லும் வார்த்தையை கண்டு அந்த வார்த்தையை என் செவியால் கேட்ட போது எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்குது. ஐயா, இந்த பெண்கள் என்றால் அடக்கம் ஒடுக்கம் உயர்ந்த குலத்திற்கு அடுக்கும். பெண்கள் என்பது ஆடவரை பார்த்து பேசாமல் இருத்தல். அந்த சிரம் என்று சொல்லக்கூடிய தலையை குனிந்த பாவனையோடு நடக்கக்கூடிய பெண் ஒரு குடும்பத்திற்கு சிறந்த பெண். அதனால தலை நிமிர்ந்து செல்லக்கூடிய பெண்களாகப்பட்டவர்கள் குடும்பம் நல்லா இருக்குமா? அது போல
உன்னுடைய முகத்தை பார்த்தால் சிரம் என்று சொல்லக்கூடிய உன் தலையில் இருந்து உன் கால் பாதம் வரை நான் இருவிழியால் உற்று நோக்கி பார்த்தால் உன் தவ வலிமைக்கு குறை இருக்கிறது. அப்படியா? முழுமை என்ற தவம் நிலை கிடையாது. ஐயா எச்சையா வந்தேன் ஐயா சரி, ஆசையா உனக்கு இல்லையா? உன் ஆசை உண்மையை கொண்டு இச்சையுடன் பாசத்துடன் பகிர்ந்து வந்திருக்கிறேன். இச்சை என்ற ஆசையோடு என்னை நாடி வந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் உலகத்துக்கு ஒரு பாடம், நீங்களே கேளுங்க. பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பது இந்த பகவானுடைய வேலை. பக்தர்களுடைய குறையை அறிந்து குறைக்கு என்ன வர வேண்டுமோ அது கேட்கும் பக்தர்களுக்கு அவர் கேட்பது அறிந்து வர கொடுப்பது பகவான் கடமை. அவன் இதை கேட்பது என் உடம்பு என் உடலை கேட்கிறார். காமத்திற்கு பழமொழி சொல்வார்கள், காமத்திற்கு கிடையாது. நீ என்ன குலம் தெரியுமா? என்ன நீ என்ன குலம்? என்ன குலமா? குலம் என்று சொன்னால் ஏளினமான வார்த்தை கிடையாது. என்ன குலம்? என்ன ராசம்? என்ன உருவத்தை பார்த்தா விசித்திரமா இருக்கிறது. உன்னுடைய உருவத்தை பார்த்தா என்ன தெரியுமா? நீயோ முஸ்லிம், தமிழ் என்ன சொல்லுவாங்க, முஸ்லிம் இனத்தை சார்ந்தவர்கள். தயவு செய்து மன்னிக்கவும், துலக்க குல பெண்கள் என்னவாங்க. அதனால உன்னை நான் அப்படிதான் நீ சொல்ல வார்த்தையை கேட்டு நான் ஜாதி சொல்லணுமா? நீ என்ன ஜாதி என்பது எனக்கு தெரியும். அப்படி நான் உன்னை சிறை எடுத்து உன்னை திருக்கல்யாணம் செய்ததே உண்டானால் உலகம் என்ன சொல்லு தெரியுமா? அந்த துலக்க குல பெண்களை இந்த கடவுளே இந்த குத்தத்தை செய்து விட்டாரே என்று ஜாதி விட்டு ஜாதி இந்த பெருமாள் வியமம் ஒரு பக்தராக பணிபுரிந்து பக்தர் என்ற வழிபாடு செய்து கொண்டிருந்த இந்த முஸ்லிம் அந்த துலக்குபல பெண்களை போயிட்டு பகவான் திருக்கல்யாணம் செய்து விட்டார் என்று இந்த உலகம் சொல்லும். ஜாதி விட்டு ஜாதி, குலம் கட்டு குலம், அப்படிதான் இந்த பகவான் சென்று விட்டார் என்று இந்த உலகம் என்ன செய்யும்? நிந்திக்கும். என் குலத்திற்கு அடுக்கும் இந்த குலம் அடுக்குமா? இந்த உலக மக்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்களா? இந்த உள்ள மக்கள்கள் நீ பேசுறது விதமாக இருக்குது. எப்படி தெரியுமா?
குலத்தில கூசுமா உந்தன் மொழி அப்படியா இயேசுவாரிதான் மொழியா என்னுடைய ஜாதியை பற்றி சொன்ன போது நான் உயிரே உரைக்கிறேன். அப்படியானால் உன்னிடத்தை ஜாதி பற்றி குற்ற பேசுகிறார். ஜாதியா பற்றி பேசி உயிரிழந்து போய்விடுவேன். ஐயோ ஆனால் கிளம்பம்மா தாய்மார்களே தந்தைமார்களே, கடவுளாகப்பட்டவர் வரம் கொடுப்பதற்காக நான் வந்த போது இந்த பெண்ணை பார்த்தால் பக்தியோடு என்னை கோரி தவமே செய்து கொண்டிருக்கிறார். அப்படி என்று நினைத்து நான் ஓடி வந்து அந்த பெண்ணிற்கு என்ன குறையோ அந்த குறை அறிந்து அவளுக்கு வேண்டிய வரம் கொடுக்க வந்த போது இல்லையா என் உயிரே நான் வாய்த்துக் கொள்கிறேன் என்று அவ தூக்கு போட்டு சாக போறா. பார்த்தங்களா இவ்வளவு வேடிக்கைய? நல்லாதானே இருக்கும். அப்படிதான் அவள் இறந்து விட்டாள். இந்த உலகம் இப்ப எல்லாம் கண்ணால பார்த்தவள என்ன செய்வாங்க? என்ன சொல்லுங்க? ஏதோ பெருமாள் பகவான் வந்தாரு, அந்த பொண்ணு கழுத்து நெரிச்சு சாகிச்சாரு. இந்த உலகமே என்ன நிந்திக்கும். அதனால சாவடிச்சுட்டு போனா அந்த பாவம் எனக்கு வந்துடும். சாவடிச்சுட்டு போயிட்டாங்கன்ற பாவம் என்னை வந்து சேர்ந்து விடும். அப்படி ஒரு பேருந்தா கூட இருக்கட்டுமே, தயவு செய்து மன்னிக்கும். அந்த பெண்ணாகப்பட்டவள் இறக்காமல் உயிரோடு வாழ வச்சுட்டு கூட நான் ஓடி போயிடலாம். அதனால எப்படியா ஓடி போயிருவியான்றாங்க. சரி, இந்த பெண் உயிர் போய்விட்டால் கடவுள் என்று உலகம் சொல்லாது. கடவுளே இப்ப பாவத்தை செய்து விட்டாரே என்று என்னை ஏளினமாக நினைப்பார்கள். அதனால இந்த பெண்ணு சாகாம இருக்குது ஒரு மருந்து சொல்லுங்க நீங்களே. நல்ல மருந்தாக்கணும். பால் ஊத்துறா செத்தவங்க உயிர் பழிச்சுக்குவாங்களா? அட பாவிங்களே. என்னம்மா தாலி கட்டிடுதா? பால் டைல அதெல்லாம் மானாங்க. பச்சையில மருந்து இதை கொடுத்தா சில ஆளுங்க சொல்றாங்கல்ல வயதுக்கு நல்லா இருக்கும்னு. அதான் சொல்றாங்க இல்லையா மலையிலுக்கு. அதாவது வயதுங்கள் எல்லாம் இருக்குதுங்க, அதுக்கு மூலிகைக்கு சாப்பிட்டோம். அந்த மாதிரி மூலிகை நான் சொல்றேன் பாரு, ஊத்திருங்க. அந்த அல்ரிப்பா, அதாவது அல்ரித்தாள் இருக்குது இல்லையா? ஆமா, அது நல்லா கசிக்கு நல்லா நசுக்கி வாயில் ஊத்திருங்க பாரு. 3 கூட்டு குடிச்சா போதும், எழுந்துடுறான். அப்படியா? சரி, அந்த மருந்து நீ எடுத்துவா. அது இங்க எங்க மாதிரி செடியா? எப்பவுமே என்ன வந்து யமனத்தான் ஆக்குறாங்களே தவிர என்ன பொழைக்கு வைக்கிறவங்க யாரு இல்லை. சரி, அந்த வியாதியினுடைய நிறைய நானே அழிந்து அந்த பெண் உயிரை எப்படியாவது காப்பாற்றி விடலாம். என்ன சேர்த்து எப்படியாவது என்ன மன்னிச்சுக்குங்க. கல்யாணம் பண்ணி